மாப்பிள்ள, நீ வைஷ்ணவி கிட்ட பேசிட்டு வந்ததுலேருந்து அவங்க அப்பா அம்மா நம்மகிட்ட சண்டை போட்டிருக்கணும். அதுவும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேவலமாக நம்ம குடும்பத்தை பற்றி பேசியிருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா வைஷ்ணவி உன் கூட சேர்ந்து வாழறதுக்கு யோசிக்கிறா போல. அப்படியா மாமா சொல்கிற? ஆமாடா மாப்பிள்ள. என்னம்மாம்மா சொல்லிட்டு அப்படியே சிலையா நின்ட்ட? அப்படி என்ன பார்க்குற? வாயிலே எப்படி இருக்கு? எலிலா நான் உரிமையோட கூப்பிடுறேன். நான் ஒன்றும் உன் கூட மாமா மச்சான் வரவா கொண்டாட வரல. அதான் உனக்கு என் தங்கச்சிக்கு எந்த சம்மந்தமும் ஆயிடுச்சுல. அப்படி இருக்கும்போது தேவையெல்லாம் வயசு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. பா, பிரியறதே சேர்ந்து வாழறதுக்கு தானப்பா. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் என் மாப்பிள்ளை பேசுறதுல என்னப்பா தப்பு இருக்கு? கம்முன்னு உன்கிட்ட நான் பேசவே இல்லை. எலிலே, நான் வைஷ்ணவி கிட்ட வந்து பேசுனதுக்கு என்ன அடி திட்டு, அதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக என் மாமாவை மரியாதைலாம் பேசினேன், உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க.